வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு சிம்பிள் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியான ரெசிபி. ஃபர்ஸ்ட் குக்கரில் பேபி பொட்டேட்டோஸை வாஷ் பண்ணி அதில் வாட்டர் போட்டு ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 1 or 2 விசில்ஸ்லேயே பேபி பொட்டேட்டோஸ் நல்லா வெந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு குக்கர் விருப்பம் இல்லைன்னா நார்மலாக பொட்டேட்டோஸை பேன் வச்சு அதில் வாட்டர் ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு நல்லா வெந்த பிறகு அதை வாட்டர் ரின்ஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். பொட்டேட்டோஸோட மொத்த ஸ்கின்னையும் எல்லா பொட்டேட்டோஸும் ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது பொட்டேட்டோஸ்னு நினச்சிங்கன்னா 1 கட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கியூமின் ஆட் பண்ணுறேன். ஜீரா ஆட் பண்ணி அது நல்லா பாப்அப் ஆன பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேக வச்சு ஆட் பண்ணுற பேபி பொட்டேட்டோஸ் தான் ஆட் பண்ணணும் இல்லை. நம்ம நார்மல் பொட்டேட்டோஸ் கூட சின்ன ஃப்ரை கட் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேபி பொட்டேட்டோஸ் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், ஸ்டிர் பண்ணுங்கள். ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு பதிலாக ஒரு 1 டீஸ்பூன் நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதை ரைஸோடையும் ரோட்டியோடையும் சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.